வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நம்ம பார்க்க போகிறது உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய, அதாவது ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது கோவக்காயை வச்சு ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு சிப்ஸ்னா இது வந்து எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி பண்ண போகிறோம். இந்த கோவக்காயும் பாகற்காயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குணங்கள் உள்ளது. இதுலேயுமே கசப்பு ருசி உண்டு. இப்போ இதில் இருக்கிற அந்த கசப்பு ருசி போகிறதுக்காக இதை நாம் அந்த கசப்பை போக்குற மாதிரி அதில் சில பொருட்களை சேர்த்து இன்னைக்கு இதை ஒரு சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம். இது சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு சாதம், சாம்பார் சாதத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு நான் 300 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து பொரிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ செய்முறைக்கு போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கோவக்காயை எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம கோவக்காயை இப்படி நீள வாக்கில் பாதியாக வெட்டிட்டு அதில் ஒவ்வொரு பாதியையும் 4 துண்டா நீளமாக 4 துண்டா வெட்டிக்கோங்க. இது மாதிரி ஒல்லியாக வெட்டிக்கிட்டாதான் இப்போ நம்ம பண்ணுற இந்த சிப்ஸுக்கு மொறுமொறுப்பாக வரும். அதனால இந்த மாதிரி நாம் மீதி எல்லா காய்களையும் நம்ம நல்லா வெட்டி அதை எப்படி அது கூட மசாலா மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ இந்த சிப்ஸில் இதுக்கு போடுறதுக்கு கூடவே அந்த வெங்காயத்தையும் மெலிசா வெட்டி அதையும் அந்த கோவக்காயோட நாம சேர்த்து கலந்துக்க போறோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த வெங்காயமும் கொஞ்சம் இதுல சேர்க்கறதால அந்த கசப்பு ருசிக்கு இது கொஞ்சம் ஈடுகட்டுற மாதிரி இருக்கும். அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டும் அந்த இதோட சேரும்போது அதனால இந்த வெங்காயத்தையும் சேர்க்கிறோம். நாம இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறதால நமக்கு இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் அந்த காயோட அளவும் கூடும். நமக்கு கூட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நறுக்கி வச்ச அந்த கோவக்காய் வெங்காயம் கலவையோட நாம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுல ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்துல அது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தா போதும். அதையும் சேர்த்து பிழிஞ்சு நல்லா கலந்து இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம வச்சிட போறோம். அதாவது அந்த எலுமிச்சை சாரும் உப்பும் அதுல நல்லா பிடிச்சு அந்த கசப்பு குறையும் நமக்கு. இப்போ அதோட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட நாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மாவுகள் சேர்க்க போகிறோம். அதாவது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன் தான். இவ்வளவும் சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கிட்டத்தட்ட பக்கோடாக்கு கலந்துக்கிற மாதிரி நம்ம நல்லா அந்த மாவுகள் எல்லாம் நல்லா இந்த காய்களோட சேர்த்து கலந்துக்கிற மாதிரி, அதாவது கோவக்காயோடையும் வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா கலக்கிற மாதிரி கலந்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம எண்ணெய் சூடான அப்புறம் அதில் ஒரு சின்ன துண்டு முதல்ல போட்டு பார்த்துக்குங்க. போட்டு அது நல்லா செவந்து பொரியிற வரைக்கும் அதை நல்லா வேக விட்டுட்டு நல்லா செவந்து மொறுமொறுப்பானதும் அதை எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் நம்ம இதே மாதிரி உதிர்த்து விடணும். மொத்தமாக போட்டுறக்கூடாது. எண்ணெயில் அப்படியே பக்கோடா போடுற மாதிரி தான். ஆனால் இப்போ இது கிட்ட போடாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வரும் நமக்கு. இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உதிர்த்து விடணும். இதே மாதிரி பரவலாக போட்டு நம்ம நல்லா இதை மொறுமொறுப்பு ஆற வரைக்கும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போது நல்லா அதாவது டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுக்கும் போது இதில் உள்ள கசப்பு ருசி நல்லாவே குறைஞ்சிரும். பொரிச்ச பிறகு இதோட டேஸ்ட் நம்ம சீனிய அவரைக்காய் வத்தல் வறுப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். கூடவே வறுப்பட்ட அந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால இது சாம்பாரோட பருப்பு சாதத்தோடலாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதை மாதிரி நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொதுவாக கோவக்காய் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு, அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் பீட்டா கரோட்டின்னு ஒரு சத்து இருக்கு. அந்த பீட்டா கரோட்டினோட சிறப்பு என்னன்னா, அது நம்ம உடம்புல சேர்ந்த உடனே மனித உடம்புல சேரும் போது அது விட்டமின் ஏயா மாறிடும். அந்த விட்டமின் ஏ நமக்கு உடம்புக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தோலுக்கும் கண் பார்வைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது விட்டமின் ஏ இதுக்கெல்லாம் நல்லது. அதனால இதை நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ கடைசியில் இந்த பொரிச்சு எடுத்த பிறகு, அதாவது இந்த சிப்ஸுக்கு நம்ம கோவக்காய் வெங்காய கலவையை பொரிச்சு எடுத்த பிறகு கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையை அதே எண்ணெயில் பொரிச்சு அதுக்கு மேலே தூவி நாம் இதை பரிமாறலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பொருட்களை எந்த விதத்தில் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டாலும் அது நமக்கு நல்லது தான். இப்போ இதை பாருங்கள், இது ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய செய்முறை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான செய்முறையோட
அடுத்து சந்திப்போம். நன்றி.